டாக்ஸிக் படத்த தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு சுத்தமாவே அந்த கதை புரிஞ்சிருக்காது. இந்த படம் பார்த்தும் உங்களுக்கு கதை புரியலன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இல்ல நான் இன்னும் படமே பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, இந்த வீடியோவ பார்த்துட்டு போங்க. அப்பனா தான் உங்களுக்கு ஓரளவாச்சு அந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை ரொம்பவே குழப்பமா இருக்கும். அதுக்காகவே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த கதைய கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, ஹை பட்டன தட்டி விட்டீங்கன்னா, உங்களுடைய ஒரு சின்ன ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ராயல் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த சர்க்கஸோட ஒரு முக்கியமான ஆளே கேரா தான். இவங்க தான் அந்த சர்க்கஸ் எடுத்து நடத்துறாங்க. ஆனா இவங்களோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலயே அந்த சர்க்கஸ ஒழுங்கா நடத்த முடியல. இருந்தாலுமே கேராக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன்கிட்ட இன்னையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னை பார்க்கறதுக்காக உங்க அப்பா உன்னை தேடி வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீ அவரோட பொறுப்பு. இதுக்கப்புறம் நீ அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கேரா சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் அப்பா முகத்தை பார்க்கலனா கூட இருந்தாலுமே அப்பா மேல ஒரு சின்ன அன்பு இருக்கு. அப்பா என்ன வந்து கூட்டிட்டு போக போறாருன்னு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். அந்த பையனோட அப்பாவும் அவனை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்துட்டாரு. ஆனா கேராவும் பையனை அவனோட அப்பா கூட நான் அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு அந்த மொத்த சர்க்கஸ் கூடாரத்தையும் பாம்பு வச்சு தன்னைத்தானே சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. புருஷன் கண்ணு முன்னாடியே கேரா இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையனை இவரோட அப்பா தான் பாத்துக்கணும். ஆனா என்னதான் இருந்தாலுமே இவரால பாத்துக்க முடியல. அந்த பையனை காருக்குள்ள வச்சு லாக் பண்ணி ஒரு பெரிய மலை மேல இருந்து கீழே தள்ளி அந்த பையனை சாகடிச்சிடறாரு. ஒரு மனுஷன் தன்னோட பொண்டாட்டியோட சாவுக்கும் பையன் சாவுக்கும் காரணமா இருந்தா அப்படி அவரோட வாழ்க்கையில என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றத நமக்கு பிளாஷ்பேக்ல இங்க காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோவால அண்டர் கவர் தாதாங்களோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுலயும் கோவாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்க தான் சால்வட்டோர். ஆனா அந்த சால்வட்டோருக்கு ஒரு தம்பி இருப்பான். தம்பியோட மகனை ஒரு கேங் கொடூரமா கொலை பண்ணிருக்கும். இந்த ஒரு துக்க விஷயமா அண்ணனை பார்க்க வரும்போது நாளைக்கு என் மகனுக்கு இறுதி அஞ்சலி கண்டிப்பா அண்ணன் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்புதல கொடுக்க வந்திருப்பாரு. மகனோட இறுதி சடங்கும் நல்லாவே நடந்துட்டு இருக்கும். சொந்த மகனையும் கொலை பண்ணிட்டாங்க, என்னையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தம்பியும் ஃபுல் செக்யூரிட்டியோட தன்னோட ஆளுங்களை அங்க சுத்தி நிக்க வச்சிருக்காரு. மகனை கொலை பண்ண அந்த கேங் அங்க வந்து இறங்குது. அந்த கேங்கை பார்த்த உடனே தம்பி ஆளுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவோட தம்பியே ஒருத்தன் மிரட்டுறானா அது வேற யாருமே கிடையாது, படத்தோட ஹீரோ ராயா தான். ராயாவை பொறுத்த வரைக்கும் அவரும் இந்த கோவால ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியா தான் இருப்பாரு. மகனை கொலை பண்ணதை பார்த்தா அது அவன் அப்பனையும் சேர்த்து போடணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப வந்து இறங்கியிருக்காரு. இப்ப அந்த தம்பி கேங்குக்கும் ராயா கேங்குக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அப்பன்னு பார்த்து ராயாவோட அவங்க அக்கா வந்து இறங்குறாங்க. அவங்க தான் கங்கா. நடக்கிற அந்த சண்டையில தம்பி ஆளுங்க எல்லாருமே ராயாவோட அக்காவை சுத்து போட்டுறானுங்க. ஆனா ராயா தாதா தம்பி கழுத்திலேயே கத்தி வச்சிடறாரு. இப்ப ஒரு பக்கம் கங்கா உயிரா இல்ல இன்னொரு பக்கம் தாதா தம்பியோட உயிரானே தெரியல. ஆனா இங்க அந்த மிகப்பெரிய தாதா செல்வெட்டர் வந்து இறங்குறாரு. அங்க வந்த உடனே எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேலே நீங்க கை வைப்பீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு என் தம்பி உயிரோட இருப்பான், அவனை போட்டு தள்ளவாடா இவ்வளவு நாள் அப்படின்னு அந்த செல்வெட்டர் தாதாவும் நம்ம ராயா பக்கமே சப்போர்ட் பண்றாரு. தம்பிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் உன் தம்பினா என்னையே அப்படி கொலை பண்ண சொல்றியே அப்படின்னு அவருக்கே ஒரே ஷாக்கு. அப்பதான் ராயாவும் அந்த செல்வெட்டரும் ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஆனா இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. சின்ன வயசுல ராயா இருக்கும்போது அவர் அப்பாவோட சாவுக்கு காரணமா இருந்தவன் தான் அந்த தாதாவோட தம்பி. அதுக்கு பழி வாங்குற விதமா தான் இப்ப தாதாவோட தம்பியும் கூட பார்க்காம ராயா அவனையே போட்டு தள்ளிட்டான். ஆனா செல்வெட்டர் பிசினஸுக்காக சொந்த தம்பியும் கூட பார்க்காம இப்படி துரோகம் பண்ணிட்டாரு. ஆனா 1000 தான் இருந்தாலுமே இந்த கோவால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்கணும்னா ராயா கூட ஒன்னா தான் இருக்கணும். ஏன்னா ஓபியம் அப்படின்ற ஒரு ட்ரக் இங்க இருந்து சைனா வரைக்கும் சப்ளை பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ராயா தான். ராயா மட்டும் இல்ல நான் இந்த டீலை ஒழுங்கா முடிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த தாதாவும் ராயா என்ன சொன்னாலுமே கேட்கறான். அதோட தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். ராயாவோட அப்பா சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கொலை பண்ணதுக்கு உறுதுணையா இருந்ததாலேயோ என்னவோ தாதா என்ன சொன்னாலுமே ராயா ஒரு துளி கூட கேட்காம அதை அப்படியே பண்ணுவான். தாதாவுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுதான் ராயாவோட முக்கியமான ஒரு வேலையாவே இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலுமே ராயா அவங்க அக்கா கங்கா பேச்சை மீறி வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன்னா சின்ன வயசுலயே ராயாவோட அப்பா அம்மா இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்காவோட அரவணைப்புல தான் அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமாவே கிடையாது. ஏன்னா பசிக்கும் பட்னிக்கும் அந்த அளவுக்கு ஒரு போராட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஆனா ராயாவோட அக்கா கங்கா சின்ன வயசுலயே தன்னோட தம்பியோட பசியை போக்குறதுக்காகவே எந்த ஒரு முடிவும் எடுக்க தயாரா இருந்தாங்க. அதனாலேயே தம்பிக்கும் அக்கா மேலேயும் அக்காக்கு தம்பி மேலேயும் அப்படி ஒரு பாசம். இதனால வரைக்குமே அக்கா பேச்சை மீறி அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா ராயா என்னதான் கோவால ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருந்தாலுமே தலைவனுக்கு லேடிஸ் வீக்னஸ் ரொம்பவே அதிகம். எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலுமே அந்த பொண்ணை அடையாம விடவே மாட்டாரு. பெண்களாலே அழிஞ்ச பரம்பரடா நீங்க அப்படின்ற மாதிரி இங்கதான் இவரோட அழிவே ஆரம்பிக்குது. கோவா தாதாவான சால்வெட்டருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்த உடனே தலைவனுக்கு ஒரு சின்ன ஒரு கிறக்கும். ஆனா லீடரோட பொண்ணாச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா கூட அந்த பொண்ணு ராயாவோட அழகையும் இந்த ரவுடி சத்தியம் பார்த்து இங்க தாண்டா நான் மயங்கினேன் அப்படின்னு அந்த பொண்ணு ராயா கிட்ட மனசை பறி கொடுத்துருது. இப்படி ஒவ்வொரு நாளுமே அவுட்டிங்கி டேட்டிங்கி மீட்டிங்னு ரொம்ப ரொமான்டிக்கா போகுது இவரோட லைஃப். ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலுமே இந்த ஆண்களோட புத்தியே என்னதான் ஒருத்தர் நம்மள சின்சியரா காதலிச்சாலுமே நம்ம யாரை சின்சியரா காதலிக்கிறோம் அப்படின்றதுலாம் விஷயமே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் கோவால ராயல் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறாங்க. அந்த சர்க்கஸோட முக்கியமான ஆள் தான் இந்த கேரா. கேராவோட போட்டோவை பார்த்தே ராயா அவளோட அழகுல மயங்கி விழுறாரு. சரி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ராயா சர்க்கஸுக்கு கிளம்பி போறாரு. ஆனா இங்க தான் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்க சதி திட்டம் ஒண்ணு போடுறாங்க. கோவா தாதாவோட மனைவிக்கும் அந்த மனைவியோட தம்பிக்கும் ராயா அந்த கேங்ல ஒரு முக்கியமான ஆளானது சுத்தமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கல. ஆனா இவங்களோட
கேராவோட டார்கெட் ராயாவை கொலை பண்றது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த தாதா சலவெட்டரை கொலை பண்ணணும். அதுக்காகவே இந்த சர்க்கஸ்குள்ள அடியாட்களை செட் பண்ணி உள்ள இறக்குறாங்க. ஏன்னா அந்த சர்க்கஸை பாக்குறதுக்கு தான் இப்ப தாதாவும் வந்திருக்காரு. இந்த விஷயம் ராயாக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேஷம் போட்டுட்டு உள்ள இறங்கிருக்கானுங்க. ஆனா நம்ம பையன் ராயாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாம கேராவோட அலங்களை மயங்கி கீழே விழுறாரு. அப்பன்னு பார்த்து சர்க்கஸ் எல்லாமே முடிஞ்சு கேராவும் தன்னோட ரூமுக்குள்ள போக பாக்குறாங்க. இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ராயாவும் பின்னாடியே போறாரு. ஆனா அங்க ஒருத்தன் துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். ஆஹா எது உங்க வில்லங்க இருக்குடா அப்படின்னு ராயாவும் அவனை போட்டு தள்ளிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க டீமோட ஆளுங்க நிறைய பேர் அங்க இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாதாவோட மனைவிக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான். அந்த தம்பியும் அங்க இறந்து கிடக்குறான். அப்ப கண்டிப்பா தாதாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ராயாவும் தாதாவை சேஃப்டி பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து இந்த அடியாட்கள் எல்லாமே செட் பண்ணதால உள்ள வந்து அந்த தாதாவை போட பாக்குறானுங்க. இப்ப நடந்த அந்த கலவரத்துல தாதாவை காப்பாத்தி ராயா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஆனா இப்ப அது இல்ல பிரச்சனை. இந்த ஆட்களை யார் செட் பண்ணது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ராயா கண்டுபிடிச்சாகணும். அதனாலேயே யார் யாரெல்லாம் தாதாவுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காம கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க ராயா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இந்த சர்க்கஸ்குள்ள தான் வந்து அடியாட்கள் வந்து தாதாவை கொலை பண்ண பார்த்தாங்க. அப்ப அந்த கண்டிப்பா அந்த சர்க்கஸ்க்கு முக்கியமான ஆளா இருந்தவ தான் கேரா. அப்ப இவளுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேராவை மிரட்டி கேட்கிறாரு. ஆனா என்னதான் ராயா மிரட்டி கேட்டாலுமே கேரா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா கேராவை என்னதான் ராயா விட்டாலுமே அந்த தாதாவோட ஆளுங்க உற மாதிரியே கிடையாது. சர்க்கஸ்ல தான் தாதாவை போட பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்ப இவளுக்கு தெரியாம எப்படி அவங்கள உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு கேராவை பயங்கரமா சித்திரவதை பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்பால ராயா என்னதான் அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணாலுமே அவளுக்காக நான் இருக்கண்டா அப்படின்னு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. ஏன்னா தலைவனுக்கு லைட்டா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல. கேராவை காப்பாத்தின ஒரே விஷயத்துக்காக அவ ஒரு பேரை மட்டும் சொல்றான். கேரா சொன்னது வேற யாருமே கிடையாது, தாதாவோட மனைவியோட தம்பி. ஆனா அவன் இதுக்கு முன்னாடியே சர்க்கஸ்ல இறந்திருப்பான். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். மனைவியோட தம்பிங்க ரெட்டையர்களா இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேர் அப்படின்றதால இதுக்கு முன்னாடியே ஒருத்தன் சர்க்கஸ்ல இறந்துட்டான். இப்ப இன்னொருத்தன் தான் இதுக்கு எல்லாமே பிளான் போட்டு கொடுத்து காரணமா இருந்தவன். இந்த விஷயத்த ராயா கண்டுபிடிக்கிறாரு. உடனே இந்த பிளானுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ எல்லாருமே கூட்டிட்டு வந்து மிரட்டுறாரு. அப்பதான் தாதாவோட மனைவி ஒத்துக்கிறாங்க. ஆமா என் தம்பி தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீங்க ராயா வந்த பிறகு அவனை தான் நீங்க தூக்கி வச்சு ஆடுறீங்க, எங்களை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கிறதால தான் என் தம்பி இப்படி பண்ணிட்டான்னு அவங்க மனைவியும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலுமே தாதாவோட மனைவியாச்சு, இப்ப யாரையாச்சும் ஒருத்தனை தான் கொலை பண்ணி ஆகணும். இப்ப தாதாவும் வேற வழி இல்லாம உன்னோட விசுவாசத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு மனைவி கையிலே கத்தி கொடுத்து இதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ எல்லாரையுமே உன் கையால கொலை பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்களும் சரி நம்ம கடைசி நேரத்துல நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதுக்கு காரணமா இருந்தவங்க தன்னோட கையாலே கொலை பண்றாங்க. இப்ப கடைசியா தாதாவை யார் கொலை பண்ண வந்தாங்க அப்படின்ற பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, முக்கியமான மேட்டரே வேற. கேரா தான் தப்பு பண்ணிருப்பா அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்பட்டாலுமே ராயா அவளை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாரு. அதனாலேயே ராயா மேல கேராக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணு. இதனாலே தினமும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த சமயம் பார்த்து ராயா கிட்ட போய் பேசும்போது எனக்கு வளன்னு பேச டைம் கிடையாது, உனக்கு ஓகேன்னா சொல்லு, இன்னைக்கு நைட்டு நம்ம பெட்ரூம்ல சந்திப்போம் அப்படின்னு ஓப்பனா ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. தலைவனுக்கு காதல் பண்ணலாம் டைம் இல்ல, பண்ண மட்டும் தான் டைம் இருக்கு அப்படின்னு ஓப்பனா தன்னோட விஷயத்த சொல்லிடுறாரு. கேராக்கும் இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேருமே மீட் பண்றாங்க. ஆனா ராயா இருக்கிறதோ ஒரு ரவுடி கூட்டத்துக்குள்ள எப்ப வேணா கழுத்து மேல கத்தி வரலாம். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற அந்த சமயத்துல தான் ஒரு கேங் வந்து ராயாவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, எவனா ஒருத்தன் வந்து நம்மள போட வந்துருவானே அப்படின்னு அந்த கேங் கூட ஃபைட் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. கடைசியா கேராவும் ராயாவும் 2 பேருமே அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி 2 பேருமே ஒண்ணுமனா இருந்து ரொமான்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க. படத்துல சீன் இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா சீன்ல தான் படமே இருக்கு. இப்படியே தினமுமே ராயா கேராவை குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடியே தாதாவோட பொண்ணு ரெபேக்காவும் ராயாவும் 2 பேருமே ஒன்னா இருந்திருப்பாங்க. நம்மளால ஒருத்தன் ஒரு சர்க்கஸ் காரி கூட சுத்துறானே அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெபேக்காவால தாங்கவே முடியல. அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, என்னோட பொண்ணு கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது, அதையும் மீறி கண்ணீர் வந்தா எவன் ரத்தமா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், அதை எடுக்க தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு ராயாவே மிரட்டுறாரு தாதா. ஆனா சொல்றவன் சொல்லிக்குங்கடா எனக்கு கவலைடா அப்படின்னு ராயாவும் கேராவும் 2 பேருமே பயங்கரமான ஒரு ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க. எவ்வளவு சொல்லியுமே பையன் திருந்த மாட்டானே அப்படின்னு ரெபேக்கா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ராயா அட் அ டைம்ல 2 பொண்ணுங்களுமே மெயின்டைன் பண்றாரு. ரெபேக்கா வருத்தமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இப்ப நீ எதுக்கு வருத்தப்படுற, இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு தாதாவோட பொண்ணு ரெபேக்காவை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா என்னதான் ரெபேக்காவோட கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலுமே அவரோட நினைப்பு முழுக்க கேரா மேலதான் இருக்கு. ராயா இதையே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த ராயாவோட அக்கா நோட் பண்றாங்க. ராயா உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய், நான் கடைசியா சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த மொத்த ஊரையுமே உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு ராயாவோட அக்கா அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. கல்யாணம் நடக்க போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே தாதாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ராயாவால கேரா கர்ப்பமா இருக்காங்கன்ற ஒரு தகவல். இதை கேட்ட உடனே என்னோட பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உன்னால கேரா கர்ப்பமா இருக்கா, அவளும் அந்த குழந்தையும் உயிரோட இருந்தா தானே உனக்கு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேற மாதிரி பேசுவாரு. இந்த ஒரு விஷயம் ராயாக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன
தைரியம் இருந்தா கேரா மேலயும் அந்த குழந்தை மேலயும் நீ கை வைப்பா அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் லீடர் தாதா இவன் தாண்டா பெரிய ஆளா அப்படின்னு ராயா பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. என் பர்சனல் விஷயத்துல நீ தலையிட்டா எவன் என்னன்னு கூட நான் பார்க்க மாட்டேன்னு அங்கவே ஒரு கன் எடுத்து சாவடா அப்படின்னு தாதாவே போட்டு தள்ளிடுறாரு. இந்த சாம்ராஜ்யத்துக்கே தலைவனா இருந்த ஒருத்தனை ராயா போட்டு தள்ளிட்டான். இப்ப இங்கதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஆரம்பிக்குது. அவங்க ஆளுங்க எல்லாருமே ராயாவை சுட்டு போட்டுறானுங்க. இப்ப கேங் வர ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ஆனா எல்லாரையுமே ராயா சமாளிக்கிறாரு. ஆனா ரெபேக்கா கன்னோட வந்து நிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் எங்க அப்பனே சாகடிப்பா அப்படின்னு ரெபேக்கா துப்பாக்கியால ராயாவை ஷூட் பண்ணிடுறாங்க. ராயாவை ஷூட் பண்ணதை பார்த்த உடனே என் தம்பியை வாடி நீ ஷூட் பண்றா அப்படின்னு கங்காவும் துப்பாக்கி எடுத்து ரெபேக்காவை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா ராயாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எப்படியாச்சும் தம்பியை காப்பாத்தணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா போற வழியில தாதாவோட ஆளுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா யாருன்னா ஒருத்தவங்க அந்த ஆளுங்களை தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா ராயோட உயிர் போயிடும். ஆனா இங்க தன்னோட தம்பிக்காக தன்னோட உயிரை கூட இழக்க தயாரா இருக்காங்க. கடைசியா ராயாவை குண்டடி பட்டதால ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அந்த தாதாவோட ஆளுங்களை எல்லாருமே தனியால சோலோவா நின்னு கங்கா சமாளிக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர்த்த தான் அவங்களாலையும் சமாளிக்க முடியும். இப்ப கங்காவும் அந்த டீம் ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ராயா அங்க இருந்து தப்பிச்சு ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனா தன்னோட அக்காவை பத்தி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அதை கேட்ட உடனே அவருக்கு அப்படி ஒரு கோவம். ஏன்னா கங்காவை தாதாவோட ஆட்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து லாக் பண்ணிடுறாங்க. ஆனா கங்காவை சாதாரணமா சாகடிக்காம கேராவை அங்க கூட்டிட்டு வராங்க. கேராவுக்கு இப்ப 2 ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஒன்னு உன்னோட குழந்தைய நீ சாகடிக்கணும். அப்படி இல்லையா ராயாவோட அக்காவை சாகடிக்கணும். நீ யாரை சாகடிக்க போறா அப்படின்னு 2 ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இப்ப கேராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கங்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன் யோசிக்கிற, என்ன கொலை பண்ணிடு, என் தம்பி உன்னை ரொம்ப லவ் பண்றான், என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கங்கா தன்னோட மரணத்தை ஏத்துக்கிறாங்க. அதோட கேராவும் தன்னோட கையாலே துப்பாக்கி எடுத்து கங்காவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஒன்னு அவங்க குழந்தை இறந்துரும், அப்படி இல்லைன்னா கங்காவை சாகடிச்சாகணும். இப்ப கங்காவே முன் வந்து சொன்னதால இப்ப கங்காவே அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ராயாக்கு தெரிஞ்ச உடனே யாரெல்லாம் எங்க அக்காவோட சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ எல்லாரையுமே நான் போட்டு தள்ளுவேண்டா அப்படின்னு அவருக்கு உடம்பு சரியான உடனேயே தாதாவோட ஆட்களையும் அவரோட மனைவின் கூட பார்க்காம எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்றாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு உறுதுணையா இருந்தது அவங்க அக்கா கங்கா தான். இப்ப அவளே உயிரோட இல்ல அப்படின்னும் போது அவரால் தாங்கவே முடியல. இந்த தாதாவோட மொத்த கேங்கையும் முடிச்சு கட்டிட்டு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு அவர் சைனாக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்ப கேராவோட கெதி என்னன்னு பார்த்தா கேரா மூலியமா தான் கங்கா இறந்த விஷயம் ராயாக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் அவளோட வயித்துல என் குழந்தை பிறந்தாலுமே பரவாயில்ல, அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கேராவை அப்படியே விட்டுட்டு அவரு சைனாக்கு கிளம்பி போயிடுறாரு. ராயா சைனாக்கு கிளம்பி போன உடனே அங்க ஒரு கேங் லீடரா ஃபார்ம் ஆகுறாரு. ஆனா இங்க கேராவோட நிலைமை இருக்க ரொம்ப மோசமாகுது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர அவங்களால அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. ஏன்னா தன்னோட கையால தான் அவங்க அக்கா இறந்த விஷயம் அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால தான் ராயா என் கூட வந்து பேச மாட்டானோ, என்ன வந்து பார்க்க மாட்டானோ அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பல வருஷத்துக்கு பிறகு ராயா மறுபடியும் கோவாவை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சைனால இருந்து மறுபடியும் கோவாக்கு வராரு. ஆனா ராயா அப்படி வந்த பிறகு கேராவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கேரா, இதுக்கப்புறம் என்னால உங்களை பார்க்க முடியாது, என்னோட பையனை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், நீங்க பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு கேரா அந்த மொத்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு பாம்பு வச்சு தன்னை சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை தன்னோட அப்பா ராயா கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. ஏன்னா தன்னோட அப்பா கூட இருந்தாலுமே ராயாவுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா என்னோட அக்கா கொலை பண்ணோட வயித்துல பிறந்தவடா நீ அப்படின்னு ரொம்பவே கோவத்தை காட்டுறாரு. ஆனா அந்த சின்ன பையனும் அப்பா மேல ரொம்ப பாசமா தான் பேசுறான். இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல இவன் ரொம்ப பேசிட்டே இருக்கானே அப்படின்னு அந்த பையனை காருக்குள்ள வச்சு லாக் பண்ணி ஒரு பெரிய மலை மேல இருந்து கீழே தள்ளிடுறாரு. அந்த மலை மேல இருந்து ஒரு நதியில விழுந்த பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்னதான் இருந்தாலும் என் பையனாச்சு அப்படின்னு அந்த பையனை காப்பாத்த நதியில குதிக்கிறாரு. அப்படி குதிக்கும் போது அவர் தலையில அடிபட்டுருது. அதே மாரி அந்த காருக்குள்ள இருந்து அந்த பையனை பத்திரமா காப்பாத்திடுறாரு. கடைசியா அந்த பையனை இங்க இருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு துப்பாக்கி காட்டி மிரட்டி அந்த பையனை அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த பையனோட வாழ்க்கை நாம அவன் தான் பாத்துக்கணும். நம்பாலும் மறுபடியும் கோவாவை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வராரு. இப்படியே பல வருஷங்கள் கோவாவை மொத்த அண்டர் கவர் ஏரியாவையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஏகப்பட்ட பிசினஸ், ட்ரக் டீலிங், கசினோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கிட்டாரு. ஆனா அதோட அவருக்கு எதிரிகளும் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் ருக்மணி வசந்த் எப்படியாச்சும் ராயாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எதனாலனா ராயா நடத்துற சூதாட்டத்துல ருக்மணியோட அப்பா நிறைய பணங்களை இழந்து அவங்க குடும்பமே நடுரோட்ல வந்து நின்று இருக்கும். அதோட ராயா மூலியமா ஏகப்பட்ட குடும்பங்கள் நடுரோட்ல வந்து நின்னதால நீ உயிரோட இருக்கிறதால தானே பிரச்சனை, உன்னை சாகடிச்சிட்டா பல குடும்பங்கள் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு உடம்பு முழுக்க பாம கட்டிட்டு ஒரு மனித வெடிகுண்டாவே மாறி வந்து நிக்கிறாங்க. ஆனா ராயாவுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கமா, எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, நான் சாக போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருக்கலாமா அப்படின்னு வேற மாதிரி கூப்பிடுறாரு. ஒரு பொண்ணு உன் சாவு என் கையில தாண்டா அப்படின்னு சொல்லுது. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம தலைவனுக்கு வேற மாதிரியான ஒரு விஷயம் தான் தோணுது. அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ராய் அதை தூக்கி போட்டுறாரு. நம்ம தலைவனோட பிஹேவியர், பேச்சு, ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்து ருக்மணிக்கு லைட்டா ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருது. பரவாயில்லையடா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்க, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு ருக்மணி ராயா பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு எங்கேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு மச்சம் இருக்கு, பாக்குற ஃபிகர் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ராயாவும் ருக்மணியும் 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருந்து இவங்க 2 பேருமே கல்யாணமும் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழ்றாங்க. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடியே ராயாவுக்கு இன்னொரு பையன் இருப்பான். கேராக்கு
பொறந்த பையன் குட்டி ராயா. இந்த குட்டி ராயாவும் என்ன பண்றான், எப்படியாச்சும் தன்னோட அப்பனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே அப்பனை போட்டு தள்ளதுக்காக துடிக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல அப்பன்னு பாசமா வந்த பையனை நீ எனக்கு வேணாம் அப்படின்னு ராயா துரத்தி விட்டுருப்பாரு. அந்த ஒரு வேதனையும் தன்னோட அம்மாவோட சாவுக்கும் தன்னோட அம்மாவோட கவலைக்கும் ராயா தான் காரணம்ன்ற ஒரு வெறுப்பும் தான் குட்டி ராயாவும் எப்படியாச்சும் என் அப்பனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறான். இந்த பக்கம் ருக்மணிக்கும் ராயாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்து நிக்குது. இந்த பக்கம் நம்ம பையனும் மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து நின்னு டேய் எங்க அப்பனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் வேற ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு அலையறான். ஆனா என் பையன் மூலியமா தானே எனக்கு சாவு வருதும் அப்படின்னு சொல்லி ராயாவுக்கு முன்னாடியே தெரியும். கேராக்கு பிறந்தவனே எங்க இருந்தாலும் வாடான்னு ரொம்பவே துணிச்சலா இருக்காரு. ஆனா அந்த குட்டி ராயனும் எங்க அப்பனை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சமயத்துல வீட்டுக்குள்ள வந்து பூந்துறான். உடனே ராயாக்கு தெரிய வந்து இவங்க 2 பேத்துக்கு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற சண்டையில எங்க என் பையனோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ருக்மணி வசந்தும் தன்னோட பையனை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ராயாக்கு அது சுத்தமா பிடிக்கல. என் பையன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு 2வது பையனை பாதுகாக்க பாக்குறாரு. கேராக்கு பிறந்த பையனை கொலை பண்ணணும், ருக்மணிக்கு பிறந்த பையனை பாதுகாக்கணும். இதுதான் ராயாவோட திட்டமே. ஆனா இப்ப அந்த குட்டி ராயாவும் எப்படியாச்சும் அப்பனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ராயா குட்டி ராயா 2 பேருமே பயங்கரமான ஒரு ஃபைட் பண்றாங்க. நடக்கிற அந்த சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு மாஞ்சிக்கிறாங்களே தவிர யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பா மகன் பாசம் 2 பேத்துக்குள்ளேயும் ஓரளவுக்கு இருக்கு. அதனாலேயே உன்னை நான் கொலை பண்ண மாட்டேன்டா. ஆனா என்னதான் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்னா உன்னோட அக்காவோட சாவுக்கு எங்க அம்மா காரணம் கிடையாது, அதுக்கு நீ தான் காரணம். ஏன்னா கங்காவை கொலை பண்ணது கேரா அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் ராயா மொத்த பேரையும் ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் தப்பான ஒரு எண்ணம் அப்படின்றத அந்த குட்டி ராயா நிரூபிக்கிறாரு. ஆனா ருக்மணி வசந்த் இங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. ஏன்னா அந்த குட்டி ராயாவும் ராயாவும் 2 பேருமே சேர்ந்து என்னோட பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க, இவங்க 2 பேரும் அப்பா மகன் சண்டையில என் பையனோட உயிருக்கு ஆபத்து வருமே அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப ருக்மணி எவனும் எப்படியோ கெட்டு போங்கடா, எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக போலீஸ் அங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பையனும் எனக்கு அம்மா முக்கியம் கிடையாது, அப்பா தான் முக்கியம் அப்படின்னு அப்பா அப்பா அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு வருவான். ஆனா என்னதான் அப்பா மேல பைத்தியமா இருந்தாலுமே ருக்மணி அந்த பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க ராயா தன்னந்தனியா புலம்பிட்டு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. இங்க தான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. இப்படி ஒரு ட்விஸ்டை எந்த ஒரு படத்துலயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பல வருஷத்துக்கு முன்னாடி ராயா கேராக்கு பிறந்த பையனை காருக்குள்ள வச்சு லாக் பண்ணி பெரிய மலை மேல இருந்து தள்ளி விட்டுருப்பாரு. ஆனா அந்த பையன் காரும் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருப்பான். எப்படியாச்சும் ராயா அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த நதியில குதிச்சு காப்பாத்த நினைப்பாரு. அப்ப அவருக்கு தலையில வர அடிபட்டுரும். ஆனா அந்த இடத்துல அந்த பையனை காப்பாத்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நிஜமாலுமே அந்த பையனை அவர் காப்பாத்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தலையில அடிபட்டதால அவரால் அந்த பையனை காப்பாத்த முடியாம அங்கிருந்து வெளியே வந்திருப்பாரு. கடைசியா அவரு மட்டும்தான் உயிரோட தப்பிச்சிருப்பாரு. அப்ப அந்த பையன் அந்த காருக்குள்ள நின்னு இறந்து போயிட்டான். அப்ப இத்தனை நாளா அந்த குட்டி ராயான்றவன் யாரு, கேராக்கு பிறந்த பையன் வளர்ந்து இத்தனை நாளா எங்க அப்பனோட உயிரை நான் தானே எடுப்பா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தானே, அவன் யாருன்னு பார்த்தா அவன் வேற யாருமே கிடையாது, ராயாவோட இல்யூஷன், ஒரு கற்பனையான ஒரு சிந்தனை. அந்த பையனோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராயா அந்த பையனும் உயிரோட தான் இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் என்ன கொலை பண்ண துடிக்கிறான் அப்படின்னு இத்தனை நாளா பைத்தியம் மாதிரி தன்னந்தனியா பண்ணாத்திட்டு இருப்பாரு. அதோட இந்த விஷயம் ருக்மணி வசந்துக்கும் ராயாக்கு சுத்தி இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராயா புலம்புறது எல்லாமே ஒரு கற்பனை கதை அப்படின்னு. இருந்தாலுமே எவ்வளவோ தடுக்க பார்த்திருப்பாங்க. ஆனா அவரையும் மீறி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப இத்தனை நாளா சண்டை போட்டது எல்லாமே தன்னந்தனியா அவரே பைத்தியம் மாதிரி சண்டை போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ருக்மணி வசந்தும் தன்னோட பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட ராயாவும் தன்னந்தனியா பைத்தியம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம எதுக்குடா வாழணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி செத்து போன கேரா கங்கா யார் யாரெல்லாம் ராயா மூலியமா இறந்தாங்களோ எல்லாருமே ராயாவோட கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்ன கொலை பண்றா அப்படின்னு பைத்தியம் மாதிரி கத்துறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ ஒரு பைத்தியமாவே மாறிட்டாரு. இதுக்கப்புறம் என்னால பைத்தியம் மாதிரி சுத்த முடியாதரா அப்படின்னு ஒரு மலைச்செருவுல மாட்டி அங்கேயே இறந்துடுறாரு. ராயா இறந்ததால இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல வாவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதோட என்னோட அந்த கதை விளக்கத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டாக்ஸிக் படம் என்னதான் நீங்க பார்த்திருந்தாலுமே அதை பார்க்கும்போது சுத்தமா அந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு புரியவே வந்திருக்காது. ஏன்னா அந்த படத்தோட கதையை அந்த அளவுக்கு மோசமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அப்படி என்னதான் சொல்ல வராங்க, என்னதானே நடக்குது அப்படின்னு நமக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது. இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தா அது கண்டிப்பா ரொமான்டிக் சீன் தான். ஏன்னா அதுக்காக வேணா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், மற்றபடி இந்த படத்தோட கதையில ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தங் லைஃப்ல பாதி மகான் படத்துல மீதியா தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.